Good morning, student. Okay, we continue the lesson from this slide. From this slide, we're going to be learn that is the Reserve Bank of India and rural credit. Actually, Reserve Bank of India ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து இந்த டாபிக் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அங்கே பார்க்குறோம். நம்ம அங்கே இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் த ஹெட்டிங் ஆஃப் த சப்ஹெட்டிங் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட். எஸ்பெஷலி இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதோடைய நேச்சர், அதோடைய பொருளாதாரம், அதோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், நேஷனல் இன்கம் இதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் பிலாங்கிங் அண்டர் தி டெவலப்பிங் வளர்ந்து வருகின்ற நாடுகள் பட்டியலில் தான் இந்தியாவும் இருக்கிறதாக நம்ம ரெக்கார்ட் சொல்லுது. சரிங்களா? ஸோ லைக் டெவலப்பிங் கண்ட்ரிஸில் ரூரல், அது டெவலப்பிங் கண்ட்ரிஸில் அங்கே ரூரல் பிளேஸ் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. ஸோ அக்கார்டிங்லி அவர் மகாத்மா காந்தி செட் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா லிவிங் இன் ரூரல் அப்படின்னு சொல்ல, இந்தியாவே கிராமங்களில் தான் வசிக்கின்றதுன்னு சொல்றாரு. அப்போ ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் த மேஜர் பார்ட் ஆஃப் தி அவர் கண்ட்ரி, தட் இஸ் எஸ்பெஷலி மே பி கால்டு ரூரல் பிளேஸ்ன்னு தான் நம்ம சொல்றோம். இல்லைங்களா? ஸோ இன் எ டெவலப்பிங் எக்கனாமி லைக் இந்தியா, the central bank of the country cannot confine itself to the monetary regulation only. அதனா இப்போ ஒரு பேங்க், சென்ட்ரல் பேங்க் விஷயம் பார்க்கின்ற பொழுது, ஒரு பேங்க் அப்படின்னு சொன்னா அது பணம் கொடுத்தல் வாங்குதல், அது மட்டும் இல்லாம ஸோ மானிட்டரிங் அந்த ரெகுலேஷன் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா, அதை என்ன பார்த்து இல்லையா, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், மானிட்டரி பாலிசி, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்றவங்க மட்டுமே இல்லாத, அதை தவிர்த்து அதில் மட்டும் ஸ்டிக் ஆன் ஆகாம வேற ஒரு பணியிலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்றதாக இருக்குது. அப்படி பண்ற விஷயம் தான் இந்த ரூரல் கிரெடிட் என்ற சில விஷயங்கள். அண்ட் இட் இஸ் expected that it should take part in development function in all sector, especially in the agriculture and industry. ஸோ பேங்கிங் செக்டர்ல மட்டுமே இல்லாம மற்ற செக்டர்லையும் அதோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல இது தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளிட்டு இருக்காங்க ஆர்பிஐன்றவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மிக முக்கியமான பார்ட்டை நம்ம எதில் பார்க்குறோம் சொன்னா அக்ரிகல்ச்சர்லையும் அண்ட் இண்டஸ்ட்ரியும் பார்க்குறோம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்துச்சுன்னா த பிரைம் லைவ்லிஹுட்ஸ், பெரும்பான்மை மக்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக அக்ரிகல்ச்சர் இந்தியாவை பொறுத்து இருந்துட்டு இருக்கு. தட்ஸ் வை வி மென்ஷன் த பிரைமரி செக்டர். அது என்ன சொல்றோம், நம்ம வந்து பிரைமரி செக்டர் ஆஃப் நேஷன் சொல்றோம். இந்த நாட்டுடைய முதன்மை செக்டர் பார்க்கும்போது அது அக்ரிகல்ச்சர் தான் வரும். ஏன்னா அதுல ஒர்க் பண்றதுக்குன்னு லேபருடைய அந்த பவர், அந்த நாலேஜ் சொல்லக்கூடிய ஸ்கில்டு, அதாவது நாட் தட் மச் ஸ்கில்டு நீடு, அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்கில் நாலேஜபிள் பர்சன் வேணும் அவசியம் கிடையாது. ஈவன் செமி ஸ்கில்டு பர்சன் கூட, ஈவன் அன்எஜுகேட் பீப்புள் கூட த கேட் ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால, இப்போ இந்தியா வந்து பெரும்பான்மை ரூரல் இருக்கிறதுனால ரூரல் மக்கள் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டரை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்டரை இப்போ நான் சுற்றி சொல்றது என்ன விஷயம்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு செக்டர்ன்றது அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ அதோடைய டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ சைட் பை சைட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் சொன்னால் சைட் பை சைட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் தோஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டர், அப்படிதான் அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வந்து இது ப்ரொடக்ஷன் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் செக்டர்னு சொன்னால் அது ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதாவது வேலைவாய்ப்பு வந்து ஸ்டெடி சப்ளை ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெகுலராக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சில ப்ராப்ளம் இருக்கு. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய மறைமுக வேலையின்மை, நெக்ஸ்ட் அப்புறம் வந்து பருவகால வேலையின்மைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு சொன்னால் நாட் லைக் தட், அப்படி இல்லை. இது வந்து ஒரு ஸ்டடியாக அவங்க என்ன பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கலாம். ஸோ சைட் பை சைட் நம்ம இண்டஸ்ட்ரியும் டெவலப் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த செக்டரல் டிரான்சாக்ஷன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு செக்டரல் டிரான்சாக்ஷன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அக்ரிகல்ச்சரை நம்பி இருந்து இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஒட்டி இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் மெக்கனைசேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் சொல்கிற விஷயங்கள் இருக்கா. ஸோ இது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வர ஒரு விஷயங்கள். ஸோ இந்த டெவலப்மெண்ட் விஷயத்தில் சென்ட்ரல் பேங்க்கு தன்னுடைய பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த லெசனை பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க விவசாய கடன் எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம இந்த டாபிக்ல பார்ப்போம். ஆர்பிஐ ஹாஸ் பீன் பிளேயிங் எ வெரி வைட்டல் ரோல் இன்
the provision of agricultural finance in the country. In order to fulfill this important role effectively, the RBI set up a separate agriculture credit department. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் இவ்வளோ மேலே சொன்னாலே அவ்வளோ விஷயத்தையும் இம்பார்ட்டன்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் அடிப்படையில் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு மிக முக்கியமான விஷயம் ஃபினான்ஸ், ஸ்டடி சப்ளை ஆஃப் ஃபினான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபார்மருக்கு வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் ப்ராஃபிட். மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர் நாட் ஒர்க்கிங் ஃபார் ப்ராஃபிட். ஸோ அவங்க வந்து ரெகுலராக அவங்க வந்து ப்ராஃபிட் இல்லைன்றதுனால அவங்க வந்து சர்ப்ளஸ் மணி அவங்க கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு கண்டினியூ த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலர்லி. சரிங்களா? அந்த நேரத்தில் தே நீடு ஃபினான்ஷியல் சப்போர்ட். அப்போ என்ன பண்ணணும்னா ஆர்பிஐ பேங்கிங் செக்டார் மஸ்ட் கான்ட்ரிபியூட் ஆர் மஸ்ட் ஃபுல்ஃபில் த நீட். இல்லைங்களா? பட் எந்த ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இது டைரெக்டாக எந்த ஃபார்முடையும் பர்சனலாக பார்த்து லோன் வாங்கிங்கன்னு சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லைங்களா? பட் இது வந்து என்ன பண்ணுறாங்க, த்ரூ ஏஜென்சிஸ், ஆர்பிஐயோட ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட த்ரூ ஏஜென்சி மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபினான்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் த பர்பஸ் அந்த ஃபினான்ஷியல் சப்ளைவை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கோசரம் ஆர்பிஐ ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு பேர் தான் அக்ரிகல்ச்சர் ரூரல் கிரெடிட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் சரியா இருக்கு. பட் இருந்தாலும் கூட however இந்த லாஸ்ட்ல லைனை பாருங்க, லாஸ்ட் லைனை அதனா however the volume of informal loan has not declined sufficiently though government have this type of arrangement. அரசாங்கம் வந்து விவசாயத்தை ஹெல்ப் பண்றதுக்கு போதுமான அரேஞ்ச்மெண்ட் வச்சிருந்தாலும் கூட அது இன்ஃபார்மல் சொல்லக்கூடிய மணி லெண்டர், அதிக வட்டிக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களே டிபெண்ட் பண்ணி விவசாயிகள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது சொல்ற அளவுக்கு குறையல அந்த சொல்றாங்க. ஏன் அவங்க இன்ஃபார்மல் பீப்புள் லோன் கொடுத்தா என்ன அப்படி கொஸ்டின் உங்க மனசுல வந்துச்சுன்னா அதுக்கு ரீசன் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஃபார்மல் அப்படின்னு சொன்னா எதுவும் ஃபார்முலா இல்லைன்னு அர்த்தம். இன்ஃபார்ம் அது அந்த வேலையில் இன்ஃபார்மல், அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது இப்படிதான் நடக்கணும்னு சொல்றது கிடையாது. பட் பேங்க் அப்படி கிடையாது, அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் பைலா இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்ஃபார்மல் செக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது அது தட் பர்சன்ஸ் டிசைடட். யார் லோன் கொடுக்குறாரோ, ஐ மீன் கடன் கொடுக்குறாரோ, இந்த லோனுன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அதை, ஏன்னா கடன் இல்லையா, லோனுன்றது வந்து நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு பயன்படுத்தக்கூடாது. அந்த லோன் அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து இது லோனு தான் நினைக்காதீங்க, இது லெண்டிங் அப்படிதான் சொல்லணும். மணி லெண்டர்ஸ் இல்லையா, அவங்க பணம் கொடுக்கறது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்கிட்டு அக்ரிகல்ச்சர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. அவங்க சர்ப்ளஸ் மணியும் கையில் நிற்காது, அந்த ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். யாருக்கு? மணி லெண்டர் போய் சேர்ந்துடும், பை இன்ட்ரெஸ்டாக போய் சேர்ந்துடும். அதனால் பெரும்பான்மை அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு கடன்லே பிறந்து கடன்லே வளர்ந்து கடன்லே இறந்து போகிறதா நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டுட்ருக்குறோம். ஸோ லைக் தட் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதை தான் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அதை என்ன பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட், டு மெயின்டைன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் கொஸ்டின்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். அது அக்ரிகல்ச்சர் கடன் சம்பந்தமான இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இல்லையா ஒரு பதில் சொல்லக்கூடிய, அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய, பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட் அணுகணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வச்சுட்டு இருக்கிறது ஒரு விஷயமா பண்றாங்க. ஏன்னா நேரத்தில் ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியமானது, கைடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு இந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது இங்கே மேலே சொன்ன விஷயம் அந்த கொஷின்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான அத்தனை கேள்விக்கு எல்லா விஷயத்துக்கும் எடுத்துட்டு அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போத் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஸோ அதர் பேங்கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் அதாவது ஃபார்மோட ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க, ஸோ இதெல்லாம் ஸ்டெப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த அட்வைஸின் பேர்லேயும் சில லோன், சில ஃபார்மருக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டு ஃபினான்ஸ் த ரூரல் செக்டார் த்ரூ எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கேஜ்ட் இன் தி பிஸ்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். அப்படின்னா
அது எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லையா, ஒரு சில எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணி அவங்க மூலியமாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா அக்ரிகல்ச்சருக்கு ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ரூரல் செக்டர்ல நிறைய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, டன்னி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, கயர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, டெரகோட்டா இருக்கு, இல்லை இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன், நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், லோக்கல் ஆர்டிஷியன்ஸ் கைவினை கலைஞர்கள் இருக்கிறாங்க, ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்கள் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் பட் அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான செக்டாரை பார்த்து அவங்க லோன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது அவங்க கோஆபரேட் பேங்க் மூலமாகவோ இல்லை மற்ற இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ அவங்க லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the central bank not lend directly to the farmer. அதான் வேறு பார்த்தோம், நம்ம எந்த சென்ட்ரல் பேங்க்கும் ஃபார்மரை டைரக்டாக 10 லோன் கொடுக்குற சிஸ்டம் நம்ம நாட்டில் இல்லை. பட் த சப்ளை த்ரூ மெக்கானிசம் ஆஃப் ரீஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் லைக். இப்போ என்ன பண்ணுறாங்க, மணி சப்ளை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, அதை ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக, அதாவது ஆர்பிஐலேருந்து லோன் வாங்கி அந்த லோனை விவசாயத்துக்கு கொடுக்குற ஒரு இன்டர்மீடியட் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைக் தட் அது மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் இருக்கு. அது பிரைமரி சொசைட்டிஸ்னு இருக்கு, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கு அந்த விஷயம் இருக்கு. மே பாரோ ஃப்ரம் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிரைமரி சொசைட்டின்றது சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் அண்ட் தி லேட்டர் மே பாரோ ஃப்ரம் த அபெக்ஸ் ஆர் த ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கி பணத்தை வாங்கி தே லெண்ட் த டிஸ்ட்ரிபியூட்டிங் டு த பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நபார்டை நம்ம தவிர்க்க முடியாது. பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் நபார்ட் செட்டப், பர்பஸ் ஆஃப் நபார்ட் செட்டப்டு டு ஹெல்ப் த ஆர் டு ஸ்ட்ரென்தனிங் த அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுறாங்க, நபார்டை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நபார்ட், த நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது நபார்டுனானது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஆல் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி RBI ரிலேட்டிங் டு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் had been taken over and looked after by NABARD since 1982. அது 1982க்கு அப்புறம் இருந்து 1982ல இருந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சம்பந்தமா அத்தனை விஷயங்களும் யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா நபார்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. Since then all activities relating to the rural credit entirely that is looked after by NABARD அப்படின்னு தான் மறுபடியும் சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா that is the agricultural refinance development corporation. agricultural refinance development corporationன்றது இன்னொரு அமைப்பு. அவங்க அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டுக்கு என்ன பண்றாங்கன்றத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் farmer in India required mainly medium term and long term loans and they face a lot of difficulties in getting them. Okay, அது பிளைண்டா இருக்கு, பிளாங்கா இருக்கு, ஸ்லைடில் பார்க்காதீங்க, லிசன் டு மீ, அதை நான் பேசுறது கவனிங்க. அது இந்தியா பொறுத்த வரைக்கும் சொன்னா நம்ம நாட்டு ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லாங் டேர்ம் அண்டு ஒரு மீடியம் டேர்ம், அதாவது மீடியம் டேர்ம்ல மீடியம் டேர்ம் பிளஸ் லாங் டேர்ம் லோன் தான் தேவைப்படுது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்போ தான் கிராப் கல்டிவேஷன் பொறுத்தா இருக்கு. 6 month கிராப் இருக்கும், 1 year கிராப்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ ஒரு சில தோப்பு பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மல்டிபிள் இயர்ஸ் அப்படி நிறைய இயர் போயிட்டு இருக்கும். அப்போ அங்கே ரீபேமெண்ட் கெப்பாசிட்டின்றது வந்து லேட்டாக நடக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க திரும்ப ரீபே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. அந்த மாதிரி ஒரு லோன் தான் அவங்க தேவைப்படுது. அதான் லாங் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் சொல்றாங்க. ஓகேங்களா. பட் அந்த மாதிரி லோன் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய சவால், சேலஞ்சஸாக இருக்கு நம்ம ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ அந்த சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணணும், அந்த சேலஞ்சஸை சால்வ் பண்ணணும். பட் இருந்தாலும் கூட இந்தியா பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்குற லோன் கொடுக்குற அமைப்பா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. பட் அந்த பேங்க், அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா தட் பேங்க்கும் will suffer because of lack of sufficient financial support. அவங்களுக்கும் போதுமான நிதி ஆதாரம் கிடைக்காததுனால they are unable to support the farmers. அப்படி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா hence the new arrangement, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது கவர்மெண்ட் will take new arrangement called என்ன சொல்றாங்க, அது அக்ரிகல்ச்சரல்
Refinance Development Corporation ARDC was established by an act of parliament, and it started functioning from July 1st 1963. ஓகே, அப்போது 1963 தான் அதோட ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு தான் சொல்றாங்க. ஃபார் சால்விங் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபார்மர்ஸ், எஸ்பெஷலி அவங்க லாங் டேர்ம், அது மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் லோன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அமைப்பை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோடைய ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறேன், இந்த ஏஆர்டிசி அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய ஆப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க, டு ப்ரொவைட் நெசசரி ஃபண்ட்ஸ் by way of refinance to eligible institutions such as the Central Land Development Bank, State Cooperative Bank and Scheduled Bank. ஸோ இந்த எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக மக்களுக்கு என்ன போதுமான ஃபண்டை வழங்குறதாக இவங்க நோக்கம். இது அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவா இருக்கு. செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, டு சப்ஸ்கிரைப் டு தி டிபெண்டர் floated by the Central Land Development Bank, State Cooperative Bank and Scheduled Bank, provided they were approved by the RBI. ஸோ இவங்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ற பணி இருந்தாலும் கூட என்ன பண்ணும், they must have the approval from the RBI சொல்லக்கூடிய விஷயம் தான் இருக்கு. These are the main two objectives of the what AARDC. ஓகேங்களா? Next we move to the next topic, ரீஜினல் ரூரல் பேங்க். ஆக்சுவலாக இது இந்த லாஸ்ட் இயர் எழுதின உங்கள் சீனியர் எழுதின எக்ஸாமில் 1 மார்க்கில் கேட்டுதாங்க, இந்த எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தாங்க, ஆர்ஆர்பியோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தாங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து தவறாக எழுதியிருந்தாங்க. 1 or 2 ஸ்டூடெண்ட் தே டிட் வெல், வெரி நல்லா எழுதியிருந்தாங்க. ரீஜினல் ரூரல் பேங்க்னு கரெக்டாக எழுதியிருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட், யார் தெரியாதவங்க, அவர் ஃபார்மர் ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அது முதல் பெண் பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பெண் பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவங்க. இவங்களுக்கும் இந்த ரீஜினல் ரூரல் பேங்க் என்ன சம்பந்தம் இருக்கு பார்க்கலாங்களா? பாருங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, த ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டி ஆஃப் நேஷனலைசிங் the banks in India, Mrs. Indira Gandhi. அது இந்தியாவில் பேங்கை தேசியமயமாக்கினது, நேஷனலைஸ் பண்ண விஷயம் பண்ணதோடைய பங்கு இவங்ககிட்ட நிறைய இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்திரா காந்தி நியூ எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ். அதான் இந்திரா காந்தி மேடமுடைய நியூ எக்கனாமிக் ப்ரோக்ராம்ல ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இந்த பார்க்குறோம். ஒன் ஆஃப் தி important point of the 20-point economic program of Mrs. Indira Gandhi during emergency was the liquidation of rural indebtedness by stages and provide institutional credit to farmer and artisan in rural areas. அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். எமர்ஜென்சி பீரியட்ல how to protect the people, those who are suffering really in the rural areas ஆன்றது வந்து அவங்க கொள்கையை பார்த்தாங்க. அது பார்க்கும்போது to us, in pursuance of these aspects of the new economic program, that the government of India set up regional rural bank on 1975. The share capital of RRB, that is regional rural bank, is subscribed by the central government 50% and the state government 15%, and the remaining sponsoring commercial bank என்றது இவங்களுடைய அந்த சோர்ஸ் ஆஃப் தி, தட் இஸ் ஆர்ஆர்பி. இல்லைங்களா? இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் இஸ் டு ப்ரொவைட் credit and other facilities, particularly to the small and marginal farmers. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டி செஞ்சு தரதான் பிரதானமான ஒரு ஆப்ஜெக்டிவ் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இல்லையா? ஸோ நாட் ஓன்லி த
persons involving direct agriculture activities, allied activities இருக்கு. அக்ரிகல்ச்சர் அலைட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்பெஷலி agricultural laborers, artisan and small entrepreneur, so that to develop agriculture trade, commerce, industry and other productive activities in the rural areas. அக்ரிகல்ச்சர்ல மட்டும் இல்லாம இந்த கிராமத்தில் இருக்கின்ற ரூரல் பிளேஸ் இருக்கின்ற அத்தனை ப்ரொடக்டிவ் ஏஜென்சிக்கும் அமைப்புக்கும் அதை சப்போர்ட் பண்றதாக இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு இந்திரா காந்தி அம்மாவுடைய எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல 20 பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக் ப்ரோக்ராம் என்ற விஷயத்துல முக்கியமான விஷயமா நம்ம கருதப்படுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த அஃப்கோர்ஸ் கன்செஷன் டு ஆர்ஆர்பி. கன்செஷன்ற வார்த்தை உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டேர்ம், அதுக்கான மீனிங் நான் கொடுத்துருக்கிறேன். நான் வச்சுலாங்க preferential allowance or rate given by an organization. உதாரணமா இப்போ எஜுகேஷன் டூர் போறீங்க, ஒரு ஒரு மேபி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மானுமெண்ட் விசிட் பண்ண போறீங்க. ஒரு மானுமெண்ட் விசிட் பண்ண போகும்போது அங்கே காமன் பீப்புளுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் ரேட் ஆஃப் என்ட்ரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு ஏஜ் வைஸ் அடலசன்ட் சைல்டு அது மாதிரி இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரேட் சப்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை கன்செஷன் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய மாதிரி. ஸோ அதை ஒரு ப்ரிஃபரன்ஷியல் அலவன்ஸ் சொல்லக்கூடிய இல்லையா, அந்த மாதிரி விஷயம் தான். ஸோ இந்த கன்செஷன் விஷயத்தை இந்த ரூரல் ரீஜனல் ரூரல் பேங்க் என்ன தொடர்புன்றது நாம இந்த ஸ்லைட்ல நாம் பார்க்கலாம். From the beginning, the sponsor banks have continued to provide marginal and financial assistance to, managerial and financial assistance to RRB. அது RRB ரீஜனல் ரூரல் பேங்க் அதோட டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த ஃபங்க்ஷன் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு தேவையான நிர்வாக மேலாண்மை, அதாவது மேனேஜரல் அட்வைஸ், இல்லைங்களா, மேனேஜரலோட அந்த அசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அது அட்வைஸும் பண்றாங்க, பிசிக்கலா பணமும் கொடுத்து உதவி பண்றாங்க. ஓகேங்களா? அது பார்த்து அந்த கன்செஷன் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னா சச் லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த கன்செஷன் ரேட் வந்து 8.5% தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் லோன்ல வந்து இதை ஃபினான்ஸ் பண்றாங்க. அண்ட் தி லேட்டர் நெக்ஸ்ட் பாரோவிங் ஃப்ரம் ஸ்பான்சர்ட் பேங்க்ஸ், ஆனது ஸ்பான்சர்ட் பேங்க் வந்து இவங்க ஆர்ஆர்பி பாரோ பண்றாங்க இல்லையா, அதுக்கான ரேட் அது இல்ல. Further, the cost of staff deputed to RRB and training expenses of RRB staff are borne by the sponsor bank. So நான் பார்க்கணும் இப்போ நம்ம. Okay, I will show in the சரிங்களா. பாருங்க, இப்போ from the beginning the sponsor bank have continued to provide managerial as well as financial assistance to RRB and also other concessions such as lower rate of interest on the latter borrowing from what sponsored bank னு ஒரு விஷயம் இல்லையா. அவங்க ஆர்ஆர்பிக்கு கன்செஷன் ரேட்ல அவங்க லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை ஃபைனான்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எஃபெக்டிவ்லி இம்ப்ளிமெண்டிங் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்ஆர்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்தரா இப்போ ஆர்ஆர்பிக்கு காஸ்ட் டெபிட் பண்றாங்க இல்லையா, ஸ்டாஃப் டெபிட் பண்றாங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப்க்கான ட்ரைனிங்கு, அதுக்கான எக்ஸ்பென்ஸு, சரிங்களா, அது அந்த ஸ்டாஃப் அதோட சேலரி ஸ்பான்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் பேங்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி குட், இது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. The RBI had been granting many concession to RRB. So not only the sponsored bank மட்டும் இல்லாம RBI என்ன பண்றாங்க சொன்னா they extending their helping hand. RBI also extending the helping hand to RRB அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அவங்களுடைய நிறைய அவங்களுக்கு வந்து கிராண்டிங்னால எய்டுன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலா அது ஃபினான்ஷியல் எய்டு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா they are allowed to maintain cash reserve ratio at 3%, அது CRR இல்ல, அது 3%, and SLR statutory liquidity ratio at 20% வச்சுக்கிட்டா போதும் அப்படின்றது இது ஸ்பெஷல் ரைட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஆர்ஆர்பிக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப என்னன்னா இந்த லிக்விடேஷன் அமௌண்ட் அவங்க ஸ்டாக் அமௌண்ட் கம்மியா வச்சுக்கிட்டு நிறைய பணத்தை என்ன பண்ணலாங்க, இன்ஃப்ளோ பண்ணலாம், அதாவது அவுட்ஃப்ளோ பண்ணலாம். அவங்க வெளியில அவங்களுக்கு என்ன பண்ணலாம், லோன் கொடுக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்
லாஸ்ட் பார்த்தீங்கன்னா they also that is they also provide refinance facilities through NABARD. நபார்டு மூலமாகவும் என்ன பண்றாங்க, ரீஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க. அப்படிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி வாட் கன்செஷன் பாயிண்ட் டிஸ்கஸ் அண்ட் தி கன்செஷன் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது நபார்டுன்றது. ஸோ நபார்டுன்ற பார்த்தீங்கன்னா அது பெரிய டாபிக், நம்ம அதை செப்பரேட் கிளாஸில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஐ வில் கன்க்ளூட் திஸ் பார்ட் ஆஃப் தி லெசன் ஃப்ரம் திஸ் ஸ்லைட். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த ஸ்லைடை மீண்டும் நம்ம ஜஸ்ட் 5 ஸ்லைடு தான் நம்ம இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் நம்ம அந்த 5 ஸ்டடி நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரி திங் டெக்னிக்கலாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட், அதான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தோம் இந்த இன்னைக்கு கிளாஸில். அண்ட் ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட், ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். ஓகே, ஐ வில் ஷோ த ஸ்லைட் அகெயின். அந்த மறுபடியும் அந்த ஸ்லைட் உங்களுக்கு காட்டுறது நான் சரியாக நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் ஒன் மார்க் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ளஸ் 2 மார்க்கும் கேட்பேன். டெக்னிக்கலாக 2 மார்க்கும் கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லை, வாட் இஸ் ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட் அது கேட்கலாம். அடுத்த ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அப்படி விஷயம் கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த விஷயத்தை நம்ம பார்த்துறோம். ஸோ அதில் வந்து 1, 2, 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் ஜென்ரலாக அந்த சென்ட்ரல் பேங்கோட இந்த ஆக்டிவிட்டிஸ் ரிகார்டிங் ஃபார்மர்ஸ் அதை நம்ம பார்த்தோம். சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், வாட் இஸ் த நேஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி நபார்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். நபார்டு எப்போ வந்து டைரெக்டாக இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் பண்ணுறது நம்ம பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? அதில் அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஏஆர்டிசி பார்த்தோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஜனல் ரூரல் பேங்க், இதான் இவங்க நம்ம மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவங்களுடைய எக்கனாமிக் 20 பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம். ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது how far is helping for the rural people and other, not only agriculture sector and also other allied activities was happened in the agriculture. Okay, the concession அப்படின்னா பார்த்தோம், கன்செஷன் ரேட் என்னன்னு பார்த்தோம். அது ஸ்பான்சர் பேங்க் எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆர்ஆர்பிக்கு. ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கிராண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ப்ரிவிலேஜ் தேர் என்ஜாயிங்ன்றதை நம்ம வந்து இந்த ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ வித் தட் ஆல்ரெடி டோல் யூ நம்ம கிளாஸ் இந்த ஸ்லைடை முடிக்கிறோம். வி வில் கண்டினியூ த கிளாஸ் in the next